எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானம் என்பதுதான் திராவிட மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது ஜம்மு காஷ்மீர். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? சரி, ஜம்மு காஷ்மீரை யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற கட்சி தான் ஆட்சி பண்ணுது. சரி, இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்டெல்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேயும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. எக்ஸாம் யார் வைக்கிறா, எப்போ வச்சாங்க, அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? இதோ ஃபஸ்ட்டு ஆதாரம் 2025 ரிலீஸ் ஆன அட்வான்ஸ் நோட்டீஸ். அதாவது என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அதாவது JKSSP ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இதில் 2025 என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் நமக்கு தேவையான டீட்டெயிலும் இருக்குது. இது வந்து டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் போஸ்ட்டு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர், அப்புறம் டென்டேட்டிவே எப்போ எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு இருக்குது. இது வந்து சிலபஸ்ஸு. சரி, நமக்கு தேவையானது பார்ப்போம். இதோ பாருங்கள், சீரியல் நம்பர் 28 33 பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். அப்படி என்ன போஸ்ட்டு? ஜூனியர் கல்ச்சுரல் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 2025 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. இதோ பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தான். சீரியல் நம்பர் 44 இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தான். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஆப்ரேட்டர், இதுக்கும் 2025 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. சரி, இன்னும் கீழே வாங்க. இதோ பாருங்கள், 69 இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், இதுக்கும் 2025 எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. சரி, இன்னும் இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், 88 89 90 இதுவும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தான். பாருங்கள், கேமராமேன் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க 2025. இதோட சிலபஸ்லாம் கீழே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கெல்லாம் நான் நம்ம ஆர்கே பேஜில் போட்டிருக்கேன். சரி, இது வெறும் கேமராமேனும் இந்த ஆப்ரேட்டர் போஸ்ட்டும் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதான் இல்லை. இதோ பாருங்கள், இது வந்து 2019 ரிலீஸ் ஆனால் அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுலேயும் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து வேறு போஸ்ட் இருக்குது பாருங்கள், 4 5 6 13 35. இதில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள APRO மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் நடத்தி நியமனம் பண்ணியிருக்காங்க. எப்போ? 2022. பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் பெண்டிங். சரி, அதுக்கான ஆதாரங்கள் பார்ப்போமா? இதோ பாருங்கள், அதே ஜம்மு காஷ்மீர் செலெக்ஷன் போர்டு ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ பாருங்கள். ஃபார் த ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பாருங்கள், 20th டிசம்பர் நடந்திருக்கு இந்த எக்ஸாமு. சரி, இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் அதே தான், ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் த அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். சரி, இது என்ன? கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதை பற்றி பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இந்த கேமராமேனு, அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுதான் இல்லை. சரி, மற்ற போஸ்ட்டுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? இதோ பாருங்கள், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஜம்மு காஷ்மீர் அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், டேரக்டர் பாருங்கள், IASன்னு இருக்கா. இது என்ன டேரக்டர்னு JKASன்னு இருக்குது. இது ஏன் JKASன்னு கொடுக்கு? இது என்ன அடமொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாருங்கள், எல்லா போஸ்ட்லேயும் அதே இருக்கும். பாருங்கள், டேரக்டர் வரைக்கும் மட்டும்தான் IAS இருக்கும். அதுக்கு கீழே எல்லாம் பாருங்கள் JKAS. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ்க்கு வரணும் அப்படின்னா இதுக்கும் எக்ஸாம் பண்ணி தான் வர முடியும். சரி, அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? இதை பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ரூல்ஸ் 2008. சரி, இதில் அந்த 6 பாருங்கள், மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இந்த மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் கெசட்டட். இந்த இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் கெசட்டட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது இந்த டெபுட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் இன்ஃபர்மேஷன் ஜம்மு, இந்த போஸ்ட்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கீழே தான் வருது. அதனால தான் அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி இதை ஆட் பண்ணியிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் அப்படின்றது. சரி, இது மட்டும் தான் வைக்கிறாங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுவும் கிடையாது, இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கும் இங்கே எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து என்ன தெரிய வருது? ஜம்மு காஷ்மீரில் கேமராமேனு, அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் போஸ்ட் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் செலெக்ஷன் போர்டு மூலமாக எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. CM சார் பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீரில் கூட அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டெபுட்டி டைரக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வச்சு ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நியமனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை APRO போஸ்ட்டு எக்ஸாம் வைங்க CM சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. படிங்க படிங்க படிங்க.
படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன், நம்ம அரசு இருக்கு.